எல்லாத்துக்குமே பொறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தையா, ஆண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்குமே ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேலண்டர் வந்து அக்யூரேட்டா வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்குது. பிறக்க போகிறது ராஜாவா, ராஜ்யத்தியா அப்படின்னு நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணிங்கனாவே இந்த கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகுது. நிறைய பேத்துக்கு இந்த கேலண்டர் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. இதில் தாயின் வயது வந்து போட்டிருக்குது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட கம்ப்ளீட்டான ஏஜை பார்க்காதீங்க. அவங்களோட ரன்னிங் ஏஜ் என்னவோ ரன்னிங் ஏஜில் போய் பாருங்கள். அவங்க லாஸ்ட் மந்த் ஆஃப் எல்எம்பி ஆகிருக்கும்போது லாஸ்ட் மந்த் பீரியட் டேட்டில் அந்த பீரியடு எந்த மாதம் ஆனாங்களோ அந்த மாதத்தில் அவங்களோட ரன்னிங் ஏஜ் என்ன, அந்த ரன்னிங் ஏஜை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்த்டே வந்திருக்கும், அப்போ வரக்கூடியதை வந்து அதை வச்சு செக் பண்ணுறீங்க நிறையா. அதை வச்சு செக் பண்ணாதீங்க. லாஸ்ட் மந்த் ஆஃப் பீரியட் அப்போது அவங்களுக்கு என்ன ரன்னிங் ஏஜோ அந்த ரன்னிங் ஏஜு அண்ட் தென் அவங்க பிறந்த